ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோம் குக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம கறி ஆட் பண்ண போகிறோம். கறி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீட்டு ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ நம்ம கறி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். பெப்பர் போடுறதுனால நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக இறக்குறப்ப தான் பெப்பர் போட போகிறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப காரமாகிடும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதங்கிச்சு. இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். கறியில் தண்ணி வரும், நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கலந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கிளறிட்டே இருங்க. இது கூடவே மிளகு வறுத்து அரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிளகு அரைச்சி போட்டதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறுங்க. ஏன்னா அப்போ தான் கறியில் ஊறும். மழைக்கு நல்லா இதமாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி.